ஓட்டும் போது உன்னோட கம்ஃபர்டபிலிட்டி, அதாவது பேக் பெயினாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயின் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கியா? எனக்கு இதுவரையும் ஃபேஸ் ஆனதில்லை. சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எந்த குளியில் விடுறப்பையும் சரி இருக்கட்டும். ஃப்ரெண்டு உங்களுக்கு பேக் சஸ்பென்ஷன் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு பில்லியன் இருக்குது. பட் சீட் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். பில்லியனுக்கு மட்டும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம கோயம்புத்தூர் போயிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வந்து பில்லியனாக நம்ம மச்சான் தான் உட்காந்துட்டு வந்தார். ஸோ அஸ் ஒரு ரைடராக எனக்கு வந்து சுத்தமாக இந்த ஒரு 0% தான் டயர்டு. ஆனால் பில்லியனாக இருக்கவங்களுக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் பாடி பெயின் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து நம்மளோட ஹண்டர் 350 வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலுமே வந்து 17 inches கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து 2 சைடுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹண்டர் 350 பொறுத்தவரையும் அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் அந்த இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது காம்படிஷனாக நிறைய வண்டி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு வண்டியாக தான் இருக்குது.